கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய தேவ செய்தி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை நம்ம கேட்டுட்டு நம்ம தேவ செய்திக்குள்ளே போகலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம பாடலை கேட்டோம். பாடலை அழகாக நம்மளை ஆண்டவர் படைச்சதை பற்றி அழகாக போட்டிருக்கு. நம்ம என்ன தான் நம்மளுக்கு நிறைய நேரங்களில் நம்ம கஷ்டப்பட்டாலும் கொய்யோனை போல் ஆண்டவர் நம்மளை வடிவமைச்சு நம்மளை நல்ல ஒரு பாத்திரமாக மாற்றுறாங்க. அதுக்காக நன்றி சொல்லுவோம். இன்றைக்கும் தேவ செய்தி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லிவிட்டு தேவ செய்திக்குள்ளே போகிறேன். என் கையில் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. நான் எங்கள் சர்ச்சில் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த சுகமளிக்கும் ஆராதனை உண்டு. அதில் நான் எண்ணெயை போட்டு விசுவாசமாக நான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த கட்டி தன்னாலே கீழே விழுந்துட்டு, அது ரொம்ப அற்புதமாக அடையாளமாக இருந்துச்சு. ஆண்டவரோட நாமம் மகிமைப்படும்படியாக இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். இன்றைக்கும் ஆண்டோடைய வசனத்துக்கு போவோம். செகண்ட் கிரானிக்கல்ஸ் 6:4 அதில் பாருங்கள், த லார்ட் காட் ஆஃப் இஸ்ரேல் who has fulfilled with his hands what he spoke with his mouth. ஸோ வார்த்தையால் சொன்னதை அவர் கரங்களால் நிறைவேற்றிருக்கிறாரு. இது அழகாக சாலமன் அந்த மக்களை பார்த்து சொல்கிறான். நம்ம லைஃப்லேயும் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் வாக்கு பண்ணியிருக்கலாம். முன்னாடி நம்மகிட்ட நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு. ஸோ ஆண்டவர் மூலமாக எந்த விஷயம் நம்ம கேட்டாலும் சரி, இல்லை ஆண்டவர் நம்மகிட்ட நேராக பேசினாலும் சரி, ஆண்டவர் அதை தர வல்லவராக இருக்காங்க. நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் விசுவாசத்தோடு நம்ம அதுக்காக காத்திருக்கணும். அதுக்காக நம்ம சோஸ்திரம் செலுத்தணும். நம்ம ஜெபிப்போம். அன்பலான்ற இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு அன்று இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நன்றி சொல்கிறேன். அன்று எத்தனை பேரோ அன்றைய காத்து கொண்டிருப்பாங்கப்பா. தாங்கள் எதிர்பார்த்தது வரலையேன்னு சொல்லி காத்து கொண்டிருப்பாங்க. உங்கள் வார்த்தையை நம்பி காத்து கொண்டிருக்காங்கப்பா. இந்த நேரத்தில் தேவன் தாமே அன்றைய உங்கள் வல்ல கரத்தை நீட்டி அன்றைய அவங்க என்ன எதிர்பார்ப்போட இருக்காங்களோ, என்ன தேவையோடு இருக்காங்களோ எல்லாத்தையும் நீங்கள் அருள் செய்யுங்கப்பா. அதுக்காக அவங்க சோஸ்திரம் செலுத்த, நன்றி செலுத்த நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. இந்த நேரத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை கொடுங்க. நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகத்தை கொடுங்கப்பா. நீங்களே பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.